அன்பு உறவுகளே, பாசங்களே, திருக்குறள் எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பழமொழிகளும் எனக்கு பிடிக்கும். உண்மையான அர்த்தம்ங்கிறது எல்லாம் இன்னைக்கு தமிழ் மரபு வழி வந்த வந்த வர 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 மக்களால் மாற்றப்படுகிறது. உண்மையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். அதாவது அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். சில பேர் கடன் வாங்கிட்டான்னு வச்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பழமொழியில அந்த பழமொழி எப்படி ஆகிட்டான்னா, கடன் வாங்கி 4 அறை விட்டான்னு வச்சுக்கலாம், அது வரைக்கும் அண்ணன் தம்பி சைலண்டா இருப்பான். அடி விழுந்தோன்னா ஏன்டா அடிக்கிறேன் தம்பிய அப்படின்னு சொல்லிட்டு வந்தான்னா, வாடா இதுக்காக தான் எதிர்பார்த்தேன், இந்த அவன் பத்திரம் பணத்தை கொடு அப்படின்னு. இதுக்காகத்தான் இந்த பழமொழின்னு நினைச்சிட்டு இருக்கா இல்ல. ஆனால் உண்மையான பழமொழி என்னன்னா, அடி என்பது இறைவனுடைய திருவடி. அந்த திருவடியில சரண் புகுந்தவர்களுக்கு இந்த அடி உதவுவது போல திருவடியில சரண் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டான்னு வச்சுக்கலாம், அங்க கிடைக்கக்கூடிய அவனுக்கு இருக்கக்கூடிய வரம், அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அவங்க அண்ணன் தம்பியால கூட கொடுக்க முடியாதான். இதுதான் உண்மையான பழமொழி. ஆனா அதை வேற மாதிரி மாத்திட்டாங்க. துணை போனாலும் பிணை போகாது. நீ யாரோட வேணாலும் துணைக்கு போ, நான் வானான்னு சொல்லலை. ஆனா அவனுக்கு நீ போய் பிணை போகாதே அப்படின்னு சொல்றாங்க. சண்டைக்கு அன்னைக்கு போறான்னு வச்சுங்களேன், நீ சண்டைக்கு நடுவில் போனேன்னு வச்சுக்கிய, சண்டை போடுக்கிறனோட உனக்கு தான் அடி அதிகமாகும். நீ அது விலைக்கு வர்றதுக்காக நீ போற பாவம். இதுதான் இன்றைக்கு இப்படி பழமொழி மாறிடுச்சு. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, பிணை என்பது ஜாமீன் கையெழுத்து. நீ யாருக்காக வேணாலும் போய் பேசு, கொள்ளு, எல்லாம் பண்ணு, ஆனா ஜாமீன் கையெழுத்து போடவே போடாது. பணம் வாங்கணும் ஜாலியா போயிடுவான். ஜாமீன் கையெழுத்து போட்டவங்க கட்சி வரைக்கும் மாட்டி முடியும். இதுக்காகத்தான் துணை போனாலும் பிணை போகாதேன்னு சொன்னாங்க. இதான் உண்மையான அர்த்தமும் கூட. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு என்ன, பணம் வாங்குறது ரொம்ப ஈஸியா போய் தந்திரமா பேசி மயக்கிற மாதிரி பேசி பணம் வாங்கிடுவான், கொடுக்க மாட்டான். அதுக்கு என்ன பண்ணுவானா, யாரையாவது கொண்டு போய் தெரிஞ்சு ஆளை கொண்டு போய், இவர் இருக்காருங்க எனக்கு, இவர் நான் சொன்னா கையெழுத்து போடுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்ட உடனே இவன் பணம் வாங்கவும் ஓடிடுவான் ஊர் விட்டேன். அவன் பணம் கொடுத்தவன் சொல்லுவாரே, அன்னைக்கே உன்னை கேட்டனா இல்லையா, நீ அவனுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடுறியே, அவன் ஓடிட்டான்னா நீ தான் பணம் கட்டணும்னு சொன்னா இல்லையா. உடனே ஒரு வழியே இல்லை, பணம் கட்டித்தான் ஆகணும். அதனால்தான் சொன்னான்,